வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முதல்ல பீட்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடிய அளவு, அதை எடுத்துக்கிறதுக்கான சிறந்த நேரத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். தினமும் 150லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மில்லி அளவு, சுமார் 1 கப் வரைக்கும் நம்ம பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது போதுமானது. புதிதாக பீட்ரூட் ஜூஸ் தயாரித்து உடனடியாக குடிக்கணும், கொஞ்ச நேரம் வச்சு அதுக்கப்புறம் குடிக்கக்கூடாதுங்க. காலை வேலைகளை எடுத்துக்கலாம், உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். செரிமான கோளாறுகளை தவிர்க்கணும் அப்படின்னா இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன்னாடி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிடும். ரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஹீமோகுளோபினுடைய லெவல் எல்லாமே பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு அதிகப்படுத்துன்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் இதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்திருக்கு. அதை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் பராமரித்துக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நைட்ரேட்டுகள் அதிக அளவில் இருக்குங்க. நாம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த நைட்ரேட்டை நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றிடும். ஸோ இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு குறைக்கும். அதாவது ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதனால் உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் வந்து இயற்கையாகவே நமக்கு குறையும். போதுமான அளவுக்கு உடலெங்கும் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் கிடைக்கும். இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு, எனர்ஜியை அதிகரிக்கிறதுக்கு, அதாவது ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு, ஸ்டாமினா, பிளட் சர்க்குலேஷன்லாம் நீங்கள் வந்து அதிகரித்துக் கொள்ளணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் தசைகளுக்கு ஆக்சிஜன் செல்லக்கூடிய அளவை மேம்படுத்துதுங்க. இதனால் உடற்பயிற்சி செய்பவர்கள் அல்லது கடின உழைப்பு செய்பவர்களுக்கெல்லாம் சோர்வு வந்து குறைந்து உடல் உழைப்பு திறன், ஸ்டாமினா வந்து அதிகரிக்கும். நீண்ட நேரம் சோர்வின்றி செயல்படுவதற்கு இது பெரிதும் உதவி பண்ணும். அப்போ உங்களுடைய அன்றாட வேலைகளை சிறப்பாக நீங்கள் வந்து காலையில் ஆரம்பித்து அந்த வேலைகள் முடிகிற வரைக்கும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். சோர்வு அப்படின்றது உங்களுடைய உடலுக்கு இருக்காது. உங்களுடைய உடலே இயற்கையாகவே இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ஸ்டாமினாவை வந்து பெற்றுக்கொண்டு, அதாவது ஆற்றலை அதிகரித்து கொண்டு மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு வேண்டிய அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பீட்ரூட் ஜூஸில் இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அயன், அப்புறம் ஃபோலேட் மற்றும் விட்டமின் சி ஆகியவையெல்லாம் நிறைந்திருக்கு. ஸோ இந்த இரும்பு சத்தும் ஃபோலேட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா குறைந்த ரத்த சிகப்பு அணுக்களை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். அதாவது ரெட் பிளட் செல்ஸை வந்து உங்களுக்கு உருவாக்குறதுக்கு உதவி பண்ணும். ஸோ இதனால் விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இரும்பு சத்தை முழுமையாக உறிஞ்சுவதற்கும் பயன்படும். எனவே ரத்த சோகை அப்படின்ற அந்த அனிமியா இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறவங்களாம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது மிகவும் நல்லது. ஸோ இரும்பு சத்து அவங்களுக்கு கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபின் என்ன பண்ணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகள் எங்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதால நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான எந்த அறிகுறிகளுமே நமக்கு ஏற்படாது. சுறுசுறுப்பாக நம்ம மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டமும் சிறப்பானதில் இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளையுமே பீட்ரூட் ஜூஸ் வந்து அகற்றிவிடும். மூளை செயல்பாட்டை மேம்படுத்தணும் அப்படின்னா, அந்த பிரெயின் ஹெல்த்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. வயது ஏறும்போது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை, குறிப்பாக மூளையினுடைய முன்பகுதிகளுக்கு, அதாவது ஃப்ரண்டல் லோபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஞாபக சக்தியையும் ஒட்டுமொத்த மூளை செயல்பாட்டையும் மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய்ச்சப்படும் போது அதனுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மூளை நரம்புகள் தூண்டப்படும். இதனால் எதையும் நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு வந்து துணை புரியுங்க. கல்லீரலை பாதுகாத்துக் கொள்வதற்கு மற்றும் நச்சுக்களை வந்து நீக்கம் செய்து கொள்வதற்கு, லிவரை டீடாக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய பெப்டைன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் கல்லீரலுடைய செல்களை பாதுகாத்து கல்லீரலுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. கல்லீரலில் கொழுப்பு சேருவதை தடுக்கிறதுக்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் தான் இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து உடலினுடைய ஒட்டுமொத்த நச்சு நீக்க செயல்பாட்டை, டீடாக்டிஃபிகேஷனை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுது நமக்கு. அப்போது கல்லீரலில் எந்த நச்சு கழிவுகளும்
உருவாகாமல், கல்லீரலில் எந்த கொழுப்பு படிவுகளும் உருவாகாமல், ஃபேட்டி லிவர்லாம் ஏற்படாமல் கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாகவே மாற்றிக்கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க பீட்ரூட் ஜூஸ். ஸோ பீட்ரூட் ஜூஸ் வந்து உங்களுடைய டைஜஷன் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீட்ரூட் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, டயட்ரி ஃபைபர் வந்து மிதமான அளவில் இருக்குது. இது உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள், குறிப்பாக வந்து வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் ஏற்படுவதை முன்னாடியே உங்களுக்கு வந்து தடுக்குது. செரிமான கோளாறுகள் ஏற்பட்டிருந்தால் அதையுமே உங்களுக்கு வந்து குணப்படுத்தும். மேலும் உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் சரியான முறையில் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கங்கள் ஆரம்பித்து கடுமையான மலச்சிக்கல் அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் நலமோடு வாழலாம். சருமம் பொலிவு பெறுவதற்கு மற்றும் வயதான தோற்றத்தை தடுப்பதற்கெல்லாமே நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். ஸ்கின் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி உங்களுடைய அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடும். ஸோ இது வந்து சருமத்திற்கு இயற்கையான பளபளப்பு கொடுத்து சுருக்கங்கள் மற்றும் வயதான தோற்றத்தினுடைய அறிகுறிகள் சீக்கிரமாக ஏற்படுவது தள்ளி போடும். அப்போ முதுமை வந்து உங்களுக்கு தள்ளி போக ஆரம்பிக்கும். உங்களுடைய ஏஜை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ தொடர்ந்து நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது முகங்கள் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கிருமிகள் இவை எல்லாமே நமக்கு வந்து அகற்றப்படும் போது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். ஸோ சரும பொலிவு வேணும் அப்படின்னா நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இப்போ பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆரோக்கியமான முறையில் தயாரித்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா புதியதாக தயாரிக்கணும். எப்போதுமே ஜூஸ் வந்து தயாரித்த உடனே பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கணும். நீண்ட நேரம் வைத்திருந்தீங்கன்னா சத்துக்கள் வந்து குறையக்கூடும். அதனால் உடனே நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவு வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும். ஆரம்பத்தில் குறைந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 100 ml ஆரம்பிச்சிக்கணும். அதில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 100லேருந்து 150 ml, 150லேருந்து 200 ml வரைக்கும் நீங்கள் அதிகரிக்கலாம். தினமும் அதிக அளவில் குடிக்கிறதும் தவிர்க்கணும். குறைந்த அளவில் குடிச்சிங்கனாலே மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு வளமான அளவில் கிடைக்கும். பீட்ரூட்டினுடைய சுவை மற்றும் சத்துக்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு அதனுடன் வந்து நீங்கள் கேரட்டு, இஞ்சி, எலுமிச்சை சாறு அல்லது புதினா போன்றவற்றெல்லாம் நீங்கள் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்க்கறதை நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா பீட்ரூட் ஜூஸில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை அல்லது செயற்கை இனிப்பு சேர்க்கறதை தவிர்க்கணும். ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு இனிப்பாக தான் இருக்கும். அது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணக்கூடாது. அதிகப்படியான நச்சு நீக்கம் வந்து உங்களுக்கு நடக்கும். இப்போ சிறுநீரக கல் அல்லது குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனை உங்களுக்கு வந்து இருக்குன்னா மருத்துவரினுடைய ஆலோசனையின்படி நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளணும். மற்றவர்கள் வந்து தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளணும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.